என்ன இது? நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. நாங்க என்ன பண்ணிட்டோம்? உங்க தங்கச்சியை மறுபடியும் காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே. அது உறவை அறுத்திய மருமகளை உங்க வீட்டுக்கு அனுப்பல. அவ மன ஆறுதலுக்காக தான் அனுப்பிச்சேன். நீங்க என்னடான்னா அவ சந்தோஷத்துக்காக காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே. என்கிட்ட போன்ல பேசினவங்க எல்லாம் உங்க தங்கச்சி காலேஜுக்கு போனதா சொல்லல, ஏன் மருமக காலேஜுக்கு போனதா சொல்றாங்க. குடும்ப கௌரவங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல மட்டும் இல்ல, நம்ம வாழ்ற முறையிலே இருக்கு. என் மகன் செத்தது அவனுடைய விதி. அவ அவ்வளவுதான் வாழணும்னு இருக்கு. அதுக்காக காரணத்தை என் மருமக மேல போடுற அளவுக்கு கேவலமான குடும்பம் இல்ல நாங்க. அவ எங்க வீட்டு மகாலட்சுமி. அவ எங்க வீட்டுல தான் இருக்கணும். அனுப்பிச்சுவீங்க. நாங்க எங்க மருமகளை கூப்பிடல, எங்க மகளை தான் கூப்பிடுறோம். தயவு செஞ்சு அனுப்பி வைங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எந்த குடும்பத்திலேயாவது நடந்திருந்தா பழிய மரும மேல போட்டு அவளை சபிச்சு தீர்த்திருப்பாங்க. ஆனா நீங்க என் தங்கச்சி உங்க குடும்பத்துல கூப்பிட்டு போறதுக்கு பெருமைப்படுறீங்க. உங்களை சம்பந்தி அடைஞ்சதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். தாராளமா கூப்பிட்டு போங்க. போமா போ. அண்ணி இந்து இனிமே அதுதான் அவ வீடு. அண்ணி என்ன புருஷன் செத்த உடனே இந்துவுக்கு இனிமே பிறந்த வீடுதான்னு ஒன்ன மாதிரிதான் நானும் நினைச்சேன். ஆனா நல்ல மனசோட வந்து அவங்க வீடுதான் நிரந்தரம்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. இனிமே இந்து நம்மளை விட அவங்களுக்கு தான் சொந்தம். சிவா, சிவா, எங்க போயிட்டு அந்த மாட்டுக்கார வேலை? எங்காவது சுத்திட்டே இருப்பான்பா. நீ இங்கேயா பாருக்கிற? ஏப்பா, இந்து அவங்க மாமனார் வந்து அழைச்சிட்டு போயிட்டாராமே. இந்த ரிமாண்ட் கைதிகளை அனுப்பிச்சு வச்சிட்டாங்களா? ஏப்பா, மாமனார் வீட்டுல வாழ்க்கை பூரா அவ மருமகளா தான் இருக்கணுமா? விடமாட்டேன் பிரதர். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற வரைக்கும் நான் வேற வேலையே பார்க்க போறதில்ல. அதை நீ பாக்காத. ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மாடர்ன் தாட்டே கிடையாதுப்பா. நான் இப்படி முடி வெட்டிட்டு வந்ததுக்கே காய்ச்சி மூச்சுன்னு கத்தணுங்க. அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பானுங்களா? அவன் தலைய பார்த்தாலே தெரியல அவன் ஒரு ஓல்டு தாட்டுன்னு. இல்லன்னா எண்ணெயை போட்டு வலிச்சு சீவி இந்த இடத்துல ஒரு கரல் தொங்க விடுவானா? பிரதர், இந்த விஷயத்துல உனக்கு நான் என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ்மா. நான் எஸ்எல்சி கூட நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்காக படிக்கிற வயசுல நோமா, இது குடும்ப பிரச்சனை. ஜீவாவுக்கு தகுந்த பொண்ணு, அப்பா அம்மா இல்லாதவ. ஜீவா எதிர்பார்க்கிற மாதிரியே அவ இந்த வீட்டுல எந்த கேள்வியும் கேட்க மாட்டா. இந்த வீட்டுல மறுபடியும் ஒரு விழாவை, விசேஷத்தை, கலகலப்பா பார்க்கணும். அது ஜீவா கல்யாணத்துலதான். ஜீவா, இந்த பொண்ணை பிடிச்சிருக்க பாரு. நீ நினைக்கிற மாதிரி எந்த கேள்வி உன்னை கேட்க மாட்டா. இந்த பொண்ணு என்ன பார்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஆனா நான் இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேட்க போற? இப்ப பொண்ணு பார்க்க வேண்டியது எனக்கு இல்லப்பா, இந்துவுக்கு தான் இந்த ஒரு மாப்பிளை பார்க்கணும். ஜீவா, என்ன உணர்ற? நான் ஒண்ணு உணர்றேன். 1/2 மணி நேரத்தில் நடந்த கல்யாணமும் 1 மணி நேரத்தில் நடந்த விபத்தும் தான் அவ வாழ்க்கையா? ஜவார், அவளை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அவளை பத்தி முடிவெடுக்க வேண்டியவங்க நாம இல்ல, அவங்கதான். சரிப்பா, சரி. எங்க வீட்டு பொண்ணு அனுப்பிச்சு வைங்க அவங்க கேட்டது நியாயம் தான். உங்க வீட்டு பொண்ணு நீங்க கூட்டிட்டு போங்க நீங்க அனுப்பிச்சு வச்சது நியாயம் தான். ஆனா நீங்க 2 பேரும் சொன்னதுக்கு அவ பேசாம போனால. ஆனா அவ மனசுக்குள்ள மறுபடியும் அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஆசை இருக்குதானே? உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தராவது காட்டுங்களாப்பா. இப்ப என்ன சொல்ற? நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? இந்துவுக்கு அந்த வீடுதான் வாழ்க்கை, அதுலதான் சந்தோஷம்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நினைக்கிறத எனக்கு செய்யுங்க. அப்படி அதுல அவளுக்கு சந்தோஷம் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன்னா நான் நினைக்கிறத அவளுக்கு செய்வேன். உங்க வீட்டை விட்டு வந்துட்டேன்னு கவலைப்படாதம்மா. அங்க உனக்கு கிடைச்சதெல்லாம் இங்கேயும் கிடைக்கும். அங்க உனக்கு அன்னைங்க மாதிரி இங்கேயும் உங்க 2 பேர் இருக்காங்க. ஹலோ மிஸ்டர் பால். என்ன மாட்டு பால். என்ன என்ன நீங்க இந்த வீட்டு பால்காரரா இல்ல இந்த ஏரியா பால்காரரா? இருக்கு ஒரு சின்ன விஷயமா தான். ஏரியா பால்காரன். இந்த வீட்டுல இந்துன்னு ஒரு பொண்ணு இருக்கா, தெரியுமா? தெரியாது. சூப்பர் பார்ட்டி சார். ஒரு நாளைக்கு 50 லெட்டர், 100 போன். பாவம் சார். நான் எதுக்கு? லவ் தான். லவ்வா? ஆமா சார். அதுக்கு மேல பயங்கர லவ் சார். நீ எப்படி? அது என் பதிலுக்காக தான் காத்துட்டு இருக்கு.
இந்த வீட்ல 4-5 ஆம்பளைங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணலாம்னு இருக்கேன். எதுக்கு? நான் அவளை லவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 4-5 பேர் சேர்ந்து என்ன முத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுக்குதான். ஜீவா வரப்பா. என்னப்பா? ஆடிட்டர்கிட்ட போய் லாஸ்ட் இயர் அசஸ்மெண்ட் ஆர்டர் என்ன ஆச்சுன்னு போய் கேளு. அப்புறம் பேங்க்ல 1,45,000 ரூபாய்க்கு செக் வரும். 25,000 ரூபாய் தான் இருக்கு, மீதியை கேஷா கட்டிக்க. ஜீவா, ஆ? நாளைக்கு சாட்டர்டே ஆ. பேங்க்ல இருந்து கேஷ் டிராப் பண்ணி கடைக்கு கொண்டு வந்துரு. ஓகே? ஓகே. ஜீவா இங்க வா. ஆ. நான் உன் கல்யாண விஷயமா இனிமே பேச மாட்டேன். சரி. நீயும் இந்துவை பத்தி பேசக்கூடாது. ஓகே, போயிட்டு. சார் தூண்டில புழுவை போட்டு மீனை பிடிக்கலான்னு பார்த்தேன். கடைசியில இப்படி முதல்ல வாயில மாட்டிக்கிட்டேன் சார். என்ன மன்னிச்சிடுங்க சார். என்ன அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சிடுங்க சார். ஆனா என் காதலுக்கு மட்டும் குறுக்க நிக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், இந்து என்ன காதலிக்கிறாளா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்துவை காதலிக்கிறேன் சார். அவளை அடைய நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ என்ன வேணா செய்வமா, நீ செய்வ. ஆனா இந்து உன்னை காதலிக்கிறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்துவுக்கு என்ன நடந்ததுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். என் இந்துக்கு என்ன சார் ஆச்சு? இவன் யாரா இவன்? ஏன் இந்துன்னு கலந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சார், அவ ஏன் இந்துதான், அவ ஏன் இந்துதான். எத்தனை பேர் எதிர்த்தாலும் யார் தடுத்தாலும் அவ ஏன் இந்துதான். சரி, இப்ப அவ விதவையா இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவளை இந்துன்னு சொல்லுவியா நீ? அவளை கல்யாணமாய் அவ புருஷன் அவளை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் பைக் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். புருஷன் இழந்து அவ பிறந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னதான் இருந்தாலும் அவ எங்க வீட்டு மருமகதான்னு சொல்லி அவங்க மாமனார் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டாரு. அவ பேர்ல ஒரு சின்ன களங்கம் ஏற்பட்டாலும் அது எங்க குடும்ப கௌரவத்தையே பாதிக்குன்னு அவர் சொன்னதுனால எங்க ஆளுகளை அவளை அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னால அவளை நாங்க பாத்துக்கிட்டோம். இப்ப அவ மாமனார் தான் அவளை பாதுகாக்கிறாரு. உன் காதல் எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னு இப்ப சொல்லுமா. சார், அவ கதையை கேட்டு ஓடி போறாள், நான் இல்ல. முத்து, உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என் காதல் ஒரு மோதலை சந்திச்சு ஜெயிக்க போறதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ ஒரு புரட்சியை சந்திச்சு ஜெயிக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்துவ நான்தா, எனக்குதான். சரி, அவ இப்ப உன்னை காதலிக்கிறாளா இல்லையானே உனக்கு தெரியாது. அதுக்குள்ள நீ பாட்டுக்கு புதுமை புரட்சின்னு பேசிட்டு போற. சார், நீங்க இந்துவை பார்த்து உன் முத்தத்தை பரிசா வாங்கி அதை மறுபடியும் உனக்கு திருப்பி கொடுத்து முத்து உன்னை தேடி வந்திருக்கான்னு சொல்லி பாருங்க. அவளுக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்பட்டா நான் ஜெயிச்ச மாதிரி. அப்படி இல்ல, நான் தோத்துட்டேன். இந்து முகத்துல ஒரு மாறுதல் தெரிஞ்சா நீ மட்டும் ஜெயிக்கல, என் லட்சியமும் ஜெயிக்கும். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி, நீங்க எங்க? நான் வந்து ஜீவா. ஜீவா தெரியுது. என்ன விஷயம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. அது இந்து இங்க வந்து ஒரு 2-3 நாள் ஆச்சுங்களா, அதான் எப்படி இருக்கான்னு பார்த்து போகலான்னு. அவளுக்கு என்ன, உங்க வீட்டுல அவளை எப்படி பாத்துக்கிட்டீங்களோ அதை விட பிரமாதமா இங்க பாத்துக்கிறோன்னு போய் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷங்க. நான் இந்துவை பார்த்துட்டு. தாராளமா பாத்துட்டு போங்க. யாருப்பாங்க? இந்து இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ரொம்ப பிஸியா இருக்காங்க. பிஸியா இருக்காங்க? ஆமா, வாங்க. இந்து, ஜீவா, நீ மட்டுமா வந்த? அண்ணனுங்கெல்லாம் வரல? நான் வந்து அண்ணனுக்கு யாருக்குமே தெரியாது. ஜீவா, நீ எப்படி இருக்க? நீ இங்க சந்தோஷமா இருக்கேன்னு தெரிஞ்சாதான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியும். ஏன் எனக்கு என்ன? நீங்க எல்லாம் நம்ம வீட்டுல என்ன எப்படி பாத்துப்பீங்களோ அதே மாதிரிதான் என்ன இந்த வீட்லயும் பாத்துக்கிறாங்க. என் மன ஆறுதலுக்காக காலேஜ் போறேன்னு சொன்னதுதான். அந்த மன ஆறுதல் உனக்கு இங்கே வரட்டும்னு இந்த புடவைக்கெல்லாம் டிசைன் போடுற வேலை எனக்கு தந்திருக்காங்க. புவனேஸ்வரி மில்ஸ்ல இனிமே வர எல்லா புடவையுமே நான் போடுற டிசைன்ல தான் வரும். அப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற பல பெண்கள் கட்ட போற புடவையில இருக்கிற டிசைன் உன்னோட தான். அவங்க மட்டும் இல்ல, இனி சினிமால வரப்போற எல்லா பெரிய பெரிய ஹீரோயின்ஸுமே நான் டிசைன் பண்ற சாரியை தான் கட்ட போறாங்க. கலர் கலரா நீ போடுற டிசைன்ல ஊரே புடவை கட்டினாலும் உனக்குன்னு இருக்கிற கலர் வெள்ளதானே? ஜீவா, என்ன? ஒண்ணுமில்ல, உன் ட்ரெஸ்ஸுக்கு டிசைன் பண்ண போற ஒருத்தன் இன்னைக்கு நான் பார்த்தேன். என் ட்ரெஸ்ஸுக்கு டிசைன் பண்றவனா? யார் அவன்? முத்து. முத்துவா? எந்த முத்து? நீ முதல்ல முத்தம் கொடுத்த முத்து.
அதே முத்தத்தை உனக்கு திருப்பி கொடுத்த முத்து. அந்த பேரை கேட்டோன்னு வெள்ளை செவரு கலர் செவரு ஆயிடுச்சு. உன் நெத்தியிலேயே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுருச்சு. தலைப்பு நீ கொடுத்துட்ட, மீதி நான் பாத்துக்கிறேன். எனக்கு இது போதுமா? பட்டுமா?